Good morning students. In class என்ன பார்க்கலாம்னா electrostatic lessonல example 1.3 பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா two small spheres identical equally charged spheres. ஓகே, இதில் ரெண்டு ஸ்பியர் இருக்குது. இதோட சார்ஜ் ரெண்டுமே பாசிட்டிவ். சரியா, மாஸ் சேம். இது வந்து ஒரு ஈக்குவலி ஒரு ஹேங்கிங் இது ஒரு ஸ்ட்ரிங்கில் டைப் பண்ணியிருக்காங்க. இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து எல். ஓகே, என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா 30 டிகிரி வித் வெர்டிக்கல். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் கேல்குலேட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்பியரில் உள்ள சார்ஜ் என்ன கேல்குலேட் பண்ணணும், ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போது இது ஒரு ஸ்ட்ரிங்கில் டைப் பண்ணேன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணணும். ஓகேயா, அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம டீன்னு எடுத்துப்போம். அந்த ஸ்ட்ரிங்கினால் க்ரியேட் ஆகிற ஃபோர்ஸு அதுக்கு நேம் வந்து டென்ஷன். ஸோ டென்ஷன் ஆன் சார்ஜ் டியூ டு த ஸ்ட்ரிங் வந்து டீன்னு வைக்கிறோம். இப்போது நமக்கே தெரியும், ஒரு வெக்டார் வந்து ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ இருக்கும்போது நம்ம டைரெக்டாக அடிஷன் பாசிபிள். வேறு ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாலே we will resolve into காம்போனன்ட்ஸை. காம்போனன்ட்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, தீட்டா எந்த பக்கம் இருக்கோ அதை வந்து காஸ் காம்போனண்ட்டாக எடுத்துப்போம். சரியா, தீட்டா எந்த பக்கம் இருக்கோ அது காஸ் காம்போனண்ட்டாக, அதர் சைடு வந்து சைன் காம்போனண்ட்டாக. இப்போது இந்த இடத்துல தீட்டா கண்டுபிடிக்கணும். எப்படி, இந்த இடத்துல தீட்டா இருக்குது. ஸோ நான் இங்கே தான் ரிசால்வ் பண்ண போகிறேன். சரியா, இது இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டட் இது வந்து டி. இந்த ஸ்ட்ரிங் எனக்கு எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இதை ரெண்டு காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தீட்டா இருந்ததுன்னா எனக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் படி தீட்டா இங்கே வரும். ஓகேயா, அப்போது அப்படி இந்த ஸ்பியருக்கு போடு. இந்த இது வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டட் வந்து டி, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. காம்பனண்ட் ரிசால்வ் பண்ணும்போது தீட்டா எந்த பக்கம் லையாக இருக்கோ அது வந்து காஸ் காம்பனண்ட்னு சொல்லுவோம். ஸோ டி காஸ் தீட்டா, அதர் சைடு வந்து டி சைன் தீட்டா. ஓகேயா, இப்போது ரெண்டு ஃபோர்ஸு கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தெரியும் இந்த ரெண்டு சார்ஜுமே வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவ்னு என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணாது, ஸோ ரிப்பல் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் வந்து எனக்கு இந்த சைடு வரும். என்ன ஃபோர்ஸ் அது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. அப்போது எனக்கு இதுக்கு லெஃப்ட் சைடு வர ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. ஓகேயா, அடுத்து டவுன்வேர்டு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா கிராவிட்டினால் வர ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ண முடியும். F = mg. ஓகேயா, இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு எஃப்இன்னு போட்டோம். எம்ஜிங்கிறது டியூ டு கிராவிட்டி எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது வந்து F = mg. ஓகேயா, இப்போது ரெண்டு ஃபோர்ஸஸ் அலாங் த எக்ஸ் டைரக்ஷனை, ரெண்டு ஃபோர்ஸஸ் அலாங் த ஒய் டைரக்ஷன் ஆக்ட் பண்ணுது. இப்போது அதை எப்படி சம்மரைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த எக்ஸ் டைரக்ஷன் நெட் ஆக்சிலரேஷன் ஆஃப் அ சார்ஜ்டு ஸ்பியர் இஸ் 0. அப்போது அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ண. எக்ஸ் ஆக்சிஸ் என்னது, எனக்கு டோட்டல் நெட் ஆக்சிலேஷன் 0 இருந்ததுன்னா எனக்கு லெஃப்ட் சைட் ஃபோர்ஸும் ரைட் சைட் ஃபோர்ஸும் சேமாக இருக்கும். இந்த சார்ஜுக்கு லெஃப்ட் சைட் ஃபோர்ஸ் என்னது, எஃப்இ. ரைட் சைட் ஃபோர்ஸ் என்னது, டி சைன் தீட்டா. அந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி F = டி சைன் தீட்டா. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. அடுத்து ஒய் டைரக்ஷனில் கன்சிடர் பண்ணோம். அலாங் த ஒய் டைரக்ஷன் ஆல்சோ நெட் ஆக்சிலரேஷன் இஸ் 0. அப்போது அப்போர்ட் ஃபோர்ஸு ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போர்ட் ஃபோர்ஸ் என்னது, டி காஸ் தீட்டா. டவுன்வர்ட் ஃபோர்ஸு எம்ஜி. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண mg = டி காஸ் தீட்டா. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோ. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை செகண்ட் ஈக்குவேஷன் போட்டேன்னா எனக்கு டி சைன் தீட்டா பை டி காஸ் தீட்டா = எஃப்இ பை எம்ஜி. காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா = எஃப்இ பை எம்ஜி. ஓகே, இது வந்து tan தீட்டா = எஃப்இ பை எம்ஜின்னு போட்டுக்கிறோம். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு வந்துடும். இப்போது நமக்கு தெரியும் பை கூலும்ஸில் எஃப்இ என்னது 1/4πε0 q1 q2 r². ஓகே, இந்த டேர்ம் வந்து கேன்னு அசியூம் பண்ணிக்கோ. ஏற்கனவே நம்ம போட்டது தான் கே. அதோட வேல்யூ வந்து 9 × 10⁹. இதை வந்து சார்ஜஸ் வந்து சேம் தான், q1 q2 = q. ஸோ q² / r² எடுத்துக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோ. இதோட வேல்யூ எடுத்து இங்கே தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ mg tan θ = fe. ஸோ 1/4πε0 q² r². இந்த டேர்மை கேன்னு ரெப்ரசன்ட் பண்ணேன்னா k × q² r² வரும். இப்போ நான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் q தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ q மட்டும் ரிட்டைன் பண்ணிவிட்டு மற்ற எல்லா டேர்ம்ஸையும் ரைட் சைட் கொண்டு வா. அப்போ q² = r² mg tan θ k. இது ரூட் எடுத்தேன்னா r மட்டும் வெளியில் வந்துடும், இந்த எல்லாமே ரூட்டுக்குள்ளே போயிடும். mg tan θ k வந்து ரூட்டுக்குள்ளே வந்துடும். இப்போது r எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணோம். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து a, இந்த டிஸ்டன்ஸு
L, length of the string வந்து L. இந்த ஆங்கிள் வந்து இதுனா இங்கேயும் எனக்கு தீட்டா தான் இருக்கும். தீட்டானா எனக்கு என்ன வரணும்? sin theta is equal to opposite side by hypotenuse. sin theta is equal to a by L. a is equal to L sin theta. எனக்கு distance between the charges எவ்வளவு? 2a சொல்லியிருக்கேன். அப்போ 2a is equal to 2L sin theta. ஓகே, அப்போ r is equal to 2L sin theta போடு. Instead of r, write 2L sin theta, root of mg tan theta by k. ஓகே, இப்போ அதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2, length of the string வந்து 10 cm, ஸோ 0.1 மாற்றிக்கோ, மீட்டரில் மாற்றிக்கோ. sin theta sin 30 degree. ஓகே, ரூட் ஆஃப் இது வந்து 1 mg போட்டிருக்கோம். அப்போ 10⁻³ kgயில் ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 10. tan 30 போட்டுக்கோ. இது வந்து 9 × 10⁻9. இப்போது sin 30 வந்து 1/2, இதோட வேல்யூ போடுவோம். இப்போ இந்த 2 அப்படி கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டாலே எனக்கு 0.1 தான் வரும். ஓகே, இது எப்படி போட்டுக்கலாம்? 2 × 1/2 × 0.1 போட்டுக்கிறேன். ஓகே, அப்போது 2 கேன்சல் ஆகிடும். 0.1/3 வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே இந்த 10⁻³ வந்து கீழே கொண்டு வந்துடும். அப்போது +3 ஆகிடும். ஈவன் நம்பருக்காக ட்ரை பண்ணுறேன். அப்போது 10⁻12 இருக்குன்னு வச்சுக்கோ. இதை ரூட்டுக்கு வெளியில் எடுத்தேன்னா இது half the வேல்யூ இருக்கும். ஓகே, 10⁻6 வெளியில் வந்துடும். இப்போ வெளியில் வந்து 0.1 3 × 10⁻6 இருக்குது. ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து 10 / √3 இருக்குது. இப்போ டினாமினேட்டரில் நம்ம √3 வச்சுருக்க மாட்டோம். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு சைடுமே நம்ம √3 மல்டிப்ளை பண்ணினா கீழே வந்து இங்கே 3 வந்துடும். ஓகே, 10 × இதை √3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண 1.732. இப்போ இன்ட்டு 10 போட்டேன்னா 17.32 / 3. ஓகே, 0.1 / 3 × 10⁻6 இது. இதை டிவைட் பண்ணினா 17.32 / 3 எவ்வளவு? 5 3s are 15, 23னா 7 3s are 21, ரிமைனிங் 22னா 7 3s are 21, அடுத்து 3 3s are 9. இப்போ ரூட் ஆஃப் 5.773 போட்டுக்கோ. இப்போது இது அப்படி நம்ம ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா 25 × 25 வந்து 625. ஓகே, 24 × 24 வந்து 576. அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கோ. 5.77 வந்து 5.76 எடுத்துகிட்டு அதோட ரூட் போட்டேன்னா 2.4 கிடைக்கும். ஓகே, அப்போ 2.4 வந்து 24 / 10ன்னு எழுதிக்கோ. அப்போது கீழே எத்தனை டேர்ம் இருக்குது? 24/10. ஓகே, 10 10 இங்கே 6. அப்போ 6 7 8 10⁻−8. இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணினா 8 வரும். 8 × 10⁻−8 கூலும்ஸு. இது நேனோ கூலும்ஸ் எழுதுனேன்னா 80 நேனோ கூலும்ஸ்னு வரும். ஒரு 0 ஆட் பண்ணிட்டேன்னா 80 நேனோ கூலும்ஸு. ஸோ த வேல்யூ ஆஃப் த சார்ஜ் வந்து 8 × 10⁻8 கூலும்ஸு இல்லை 80 நேனோ கூலும்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.